என் பேர் அரிஸ்டோ. ஸோ என் ஒய்ஃப் வந்து சாரோட ஒய்ஃபு கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸோ நியூட்ரியன்ட் டிஃபிஷியன்சி இருந்து, ஸோ அவங்கள வந்து அவங்க ரெகுலராக கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கப்போ தான் நான் சாரை பற்றி தெரிய வந்துச்சு. எனக்கு ஒரு 4-5 மாதமாக வந்து ஒரு பேக் பெயின் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக நான் பல ஹாஸ்பிட்டல் போனப்போ அதோட ரூட் காஸே எனக்கு தெரியலை. ஸோ ஓகே, சாரை வந்து பார்க்கலாம், சாரை வந்து பார்த்தா ஏதாவது ஐடியா கிடைக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ அவர் வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து வந்து பார்க்க சொன்னார். ஸ்கேன் எடுத்து வந்து செக் பண்ணி பார்த்தா ஸ்பைனோட லெஃப்ட் லெக் அண்ட் ரைட் லெக் பேலன்ஸ் சரியில்லைன்னு சொன்னார். ஸோ நான் என்ன நினச்சேன், இதை வந்து இதை மருந்து மாத்திரை ஊசி இல்லை ஷாக் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி சரி பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஹி ஜஸ்ட் க்யூர்ட் இன் அ வெரி சிம்பிள் வே. ஜஸ்ட் ஒரு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான், ஜஸ்ட் க்யூரிங் தி பெயின் வித் பிரெயின் வேவ்ஸ். ஸோ அதுதான் எனக்கு இங்கே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ நான் 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த பெயின் வந்து இப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சு. ஸோ தேங்க்யூ சிபி சார் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் கேரிங் அண்ட் ட்ரீட்மெண்ட். ஓகே சார். அப்போ அந்த எக்ஸசைஸ் மட்டும் கொஞ்சம் ரெகுலர் பண்ணிக்கங்க. ஓகே. ஒரு நெக்ஸ்ட் செஷன் கூட எனக்கு தெரிஞ்சு வருன்ற மாதிரி இருக்காதுங்க. ஓகே. 3 months கழிச்சு ஒரு செஷன் சொல்லுங்க, அதுவும் தேவைப்படும் எனக்கு தெரிஞ்சுங்க. ஓகே. ஒன்ஸ் டெய்லி பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம ஒர்க்கிங்மே டெஸ்க் ஜாப் அந்த மாதிரி இருந்ததுன்னா இது நெக்ஸ்ட் டே ஆட்டோமேட்டிக்காக இது கரெக்ட் பண்ணிட்டே வருங்க. எவ்ரி மார்னிங் ஒரு 2 minutes தான் அந்த ரொட்டீன் எடுக்கும். ஓகே. அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கு என்னைக்குமே எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஓகே. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச்.